நீங்க ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு அவ்வளவா பிடிக்கல, அதனால அத பாதியிலேயே ரொம்ப வேகமா தள்ளி விட்டு அடுத்த வீடியோக்கு போறீங்க. ஆமா, இது நாம தினமும் பண்ற ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா உங்களுக்கு அது பிடிக்கலைன்னு அந்த ஆப்புக்கு நீங்க சொல்லிட்டதா நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை தள்ளுன வேகம், எந்த செகண்ட்ல அதை ஸ்கிப் பண்ணீங்கன்னு எல்லாமே ஒரு முக்கியமான டேட்டா தான். கண்டிப்பா. அந்த வீடியோவோட எந்த சீன் உங்களை போர் அடிக்க வச்சதுன்னு கூட அதை நோட் பண்ணும். எக்ஸாக்ட்லி. அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு அடுத்த செகண்டே உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி வேற ஒரு வீடியோவை உங்க ஸ்கிரீனுக்கு அது கொண்டு வருது. நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க மூளைக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க போன் எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு? நிறைய பேர் அதாவது இதை ஒரு மாயாஜாலம்னு நினைக்கிறாங்க, இல்லனா போன் நம்ம பேச்ச ஒட்டு கேக்குதுன்னு கூட சந்தேகப்படுறாங்க. ஆமா, அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா திரைக்கு பின்னாடி நடக்கிறது மாயாஜாலம் இல்ல, அது மிக துல்லியமான ஒரு உளவியல் கணிப்பு. நம்ம ஸ்கிரீன்ல செலமுற ஒவ்வொரு மில்லி செகண்டும் எப்படி அனலைஸ் பண்ணப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நிஜமாவே நம்ம மிரண்டு போயிடுவோம். அந்த பிரமிப்பான உலகத்தை நோக்கி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பயணிக்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. சமூக வலைத்தளங்களோட முதுகெலும்பா இருக்கிற இந்த ஆல்கோரிதம்கள், அதாவது இந்த ஏஐ சிஸ்டம் எப்படி நம்மள தொடர்ந்து கண்காணிக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது ஏதோ நமக்கு பிடிச்சதை காட்டுற ஒரு சாதாரண தொழில்நுட்பம் கிடையாது. உண்மைதான். உங்க கவனச்சிதறலை மூலதனமாக்கி உங்களை அந்த ஆப்புக்குள்ளேயே நிரந்தரமா வச்சுக்க உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வலை இது. இதை நாம கொஞ்சம் விரிவாவே புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஆப்போட வெற்றி அப்படிங்கிறது அதுல எத்தனை பேர் அக்கவுண்ட் வச்சிருக்காங்கங்கிறதுல இல்ல, பின்னாடி வேற என்ன இருக்கு, அவங்க தினமும் எவ்வளவு மணி நேரம் அதுலயே மூழ்கி கிடக்குறாங்கிறதுல தான் இருக்கு. இந்த மொத்த சிஸ்டமோட ஒரே இலக்கு உங்க கவனத்தை ஈர்க்கிறது மட்டும் இல்ல, அது அப்படியே தக்க வைக்கிறது தான். ஓஹோ, அதுக்காகத்தான் நம்மள பத்தின ஒரு ஆழமான சைக்காலஜிக்கல் மேப்பை அது வரைஞ்சுக்கிட்டே இருக்கா? எக்ஸாக்ட்லி. தொடர்ந்து உங்களை பத்தின டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அந்த வரைபடத்தை அது எப்படி வரையறதுங்கிறத எனக்கு புரியாத புதிரா இருக்கு. இப்போ நாம ஒரு வீடியோக்கு லைக் போட்டா நமக்கு அது பிடிச்சிருக்குன்னு அதுக்கு தெரியும். ஆமா, அது ரொம்ப வெளிப்படையான ஒரு சிக்னல். சரியா? ஆனா நாம எந்த ஒரு வெளிப்படையான செயலும் செய்யாதப்போ, அதாவது கமெண்ட் பண்ணல, லைக் பண்ணல, அப்போ அது எப்படி நம்மள இவ்ளோ துல்லியமா எடை போடுது? அங்கதான் இந்த அமைப்போட முதல் தந்திரம் இருக்கு. இத நம்ம கவனித்தல்னு சொல்லலாம். கவனித்தல்னா அமைதியா நம்மள வாட்ச் பண்றதா? ஆமா, நீங்க ஒரு வீடியோவை லைக் பண்றீங்களா இல்லையானா அது பாக்குறது இல்ல. ஒரு வீடியோ மேல உங்க விரல் எவ்வளவு நேரம் தயங்கி நிக்குதுன்னா அது கணக்கு பண்ணுது. அட, விரல் நிக்கிறத கூடவே நோட் பண்ணுது? நிச்சயமா. ஒரு வீடியோ உங்க ஸ்கிரீனுக்கு வரும்போது நீங்க பிரைட்னஸை கூட்டுறீங்களா, வால்யூமை அதிகமாக்குறீங்களான்னு பார்க்கும். ஒரு குறிப்பிட்ட சீனை மட்டும் திரும்ப திரும்ப பாக்குறீங்களான்னு உங்க ஒவ்வொரு சின்ன அசைவையும் அது டேட்டாவா மாத்துது. வாவ், நீங்க சொல்றத கேட்டா இது ஏதோ சூதாட்ட கிளப்ல இருக்கிற ஒரு மிஷின் மாதிரி தோணுது. எப்படி அப்படி சொல்றீங்க? இல்ல, நாம அந்த மிஷினோட கைப்பிடியை இழுக்கிறோம்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில அந்த மிஷின் நம்ம கண்ணோட அசைவை கவனிச்சு அடுத்து எந்த படங்களை காட்டினா நம்ம தொடர்ந்து விளையாடுவோம்னு கணக்கு போடுது இல்லையா? அது மாதிரி இருக்கு. இது மிக சரியான ஒப்பீடு. இந்த அல்காரிதம்கள் ரெண்டு முக்கியமான உத்திகளை கையாளுது. என்னென்ன உத்திகள் அது? ஒன்னு பயன்படுத்துதல், இன்னொன்னு தேடுதல். இப்போ உங்களுக்கு நாய்க்குட்டிகள் சம்பந்தமான வீடியோ பிடிக்கும்னு அதுக்கு தெரிஞ்சா தொடர்ந்து அதை மட்டுமே காட்டி உங்களை போர் அடிக்க வைக்காது. ஓ, கொஞ்சம் மாத்தி காட்டுமா? ஆமா, உங்களுக்கு பிடிச்சதை காட்டி உங்க கவனத்தை பயன்படுத்திக்கிற அதே நேரத்துல இடையில சம்பந்தமே இல்லாத ஒரு சமையல் வீடியோவோ இல்ல ஸ்போர்ட்ஸ் வீடியோவோ காட்டும். அதாவது என்னோட ரசனையோட எல்லைகளை அதுவே தேகி பாக்குது. சரியா? எக்ஸாக்ட்லி. அந்த புது வீடியோல நீங்க காட்டுற சின்ன ஈடுபாடு கூட உங்களை பத்தின வரைபடத்துல ஒரு புது கோட்டை வரைஞ்சிடும். இது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எனக்கு பிடிச்சதை மட்டும் காட்டாம எனக்கு புதுசா என்ன பிடிக்கும்னு அதுவே டெஸ்ட் பண்ணி பாக்குது. ஆமா, அதுதான் அந்த சிஸ்டமோட புத்திசாலித்தனம். சரி, ஒவ்வொருத்தரோட ரசனையும் இப்படி தனித்துவமா இருக்கும்போது தினமும் உலகெங்கிலும் அப்லோட் ஆகிற லட்சக்கணக்கான வீடியோக்கள்ல எதை யாருக்கு காட்டணும்னு இந்த சிஸ்டம் எப்படி உடனே முடிவு பண்ணுது? அது ஒரு மாபெரும் கணித சவால் தான். அதான், மில்லியன் கணக்கான வீடியோக்களை எப்படி ஃபில்டர் பண்ணுது? அதை சமாளிக்கத்தான் இந்த அல்காரிதம்கள் ஒரு சூப்பரான சோதனை முறையை கையாளுது. இதை நாம ஒரு சிறிய அளவிலான டெஸ்ட் ரன்னு சொல்லலாம். டெஸ்ட் ரன்னா எப்படி ஒர்க் ஆகும் அது? ஒரு புது வீடியோ அப்லோட் ஆன உடனே அது எவ்வளோ சூப்பரான வீடியோவா இருந்தாலும் சரி, அது உடனே லட்சக்கணக்கான மக்களோட ஸ்கிரீனுக்கு போகாது. அப்போ முதல்ல யாருக்கு போகும்? முதல்ல தங்களை ஒத்த ரசனை கொண்ட ஒரு 100 இல்லைன்னா 500 பேருக்கு மட்டுமே அந்த வீடியோ காட்டப்படும். இது ஒரு பரீட்சை மாதிரி. ஓ, அந்த 500 பேரு அந்த வீடியோ கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது தான் அந்த வீடியோவோட எதிர்காலத்தை தீர்மானிக்குதா? கரெக்ட். அவங்க பிடிச்சு பார்த்தாங்கன்னா அடுத்த 5000 பேருக்கு, அப்புறம் 50,000 பேருக்குன்னு அது வைரல் ஆகும்.
அவங்க நிராகரிச்சிட்டா அந்த வீடியோ அங்கே செத்துடும். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. ஏன் அப்படி தோணுது? அந்த 500 பேரோட மனநிலையும் என்னோட மனநிலையும் ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒருவேளை அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த வீடியோவை பார்க்குற மூட் இல்லாம அதை ஸ்கிப் பண்ணிட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோவை இந்த சிஸ்டம் எனக்கே தெரியாம தடுத்து நிறுத்துதா? ரொம்ப நுட்பமான கேள்வி இது. இங்கதான் அல்காரிதம் அதோட கூர்மையான அறிவை பயன்படுத்துது. அந்த முதல் 500 பேர் அது ஏதோ ரேண்டமா குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறது இல்ல. அப்போ எப்படி செலக்ட் பண்ணது? உங்களுடைய கடந்த கால நடத்தைகளை முழுமையா அனலைஸ் பண்ணி உங்களை போலவே சிந்திக்கிற, உங்களை போலவே செயல்படுற யூசர்களை கொண்ட ஒரு குரூப்பா அது முன்கூட்டியே உருவாக்கி வச்சிருக்கோம். அதாவது என்னோட டிஜிட்டல் ஜெராக்ஸ் மாதிரி ஒரு குரூப்பா? ஆமா, நீங்க இதுவரைக்கும் பார்த்த அதே வீடியோக்களை பார்த்தவங்க, நீங்க எந்த செகண்ட்ல ஒரு வீடியோவை தள்ளுனீங்களோ அதே செகண்ட்ல தள்ளுனவங்கன்னு ஒரு ஒத்த பார்வையாளர் குழுவை அது கட்டமைக்குது. அட, என் மூளையோட பிரதிபலிப்பு கொண்ட ஒரு ரகசிய குரூப் உலகத்தோட எங்கோ ஒரு மூலையில எனக்காக இந்த டெஸ்ட பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? உண்மையில அதுதான் நடக்குது. அந்த சின்ன குரூப்ல ஒரு வீடியோ பாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கும் அது கண்டிப்பா பிடிக்கும்னு அல்காரிதம் உறுதியா நம்புது. சரி, அந்த பரீட்சையில ஒரு வீடியோ பாஸ் ஆயிடுச்சுன்னா அல்காரிதம் எப்படி முடிவு பண்ணுது? ஒரு வீடியோவா முழுமையா பார்த்தா அது பாஸ் ஆயிடுச்சா? முழுமையா பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பேசிக் சிக்னல் தான். இதுக்காக சில முக்கியமான என்கேஜ்மெண்ட் சிக்னல்கள் இருக்கு. என்னென்ன சிக்னல்கள் அது? நீங்க முழுமையா பார்த்தா அது நல்ல வீடியோன்னு ஒரு சிக்னல் அனுப்புது. ஆனா அதை விட பவர்ஃபுல்லான சிக்னல்கள் இருக்கு. ஒரு வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சா அது மிக வலுவான ஒரு பாசிட்டிவ் டேட்டா. ஓஹோ, சேவ் பண்றது அவ்வளவு முக்கியமா? ஆமா, ஆனா இதை விட எல்லாவற்றையும் விட பெரிய சிக்னல் ஒன்று இருக்கு. அதுதான் பகிர்தல், அதாவது ஷேர் பண்றது. ஒரு வீடியோவை நீங்க இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணா அதுதான் இந்த சிஸ்டம்க்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நாம ஒரு வீடியோவை ஷேர் பண்ணா அது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? ஏன்னா ஷேர் பண்றது மூலமா நீங்க இன்னொருத்தரை ஆப்குள்ள கொண்டு வரீங்க. ஆனா நான் வெறுக்கிற ஒரு விஷயத்த கூட, டேய் இத பாருடா எவ்வளவு முட்டாள்தனமா பேசுறாங்கன்னு கோபத்துல கூட என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுவேனே. ஆமா, நிறைய பேர் அப்படி பண்றாங்க. அப்போ நான் அதை ரசிக்கல, வெறுக்கிறேன் தானே அர்த்தம். இந்த சிஸ்டம் எப்படி என் கோபத்தையும் விருப்பத்தையும் பிரிச்சு பாக்குது? இங்கதான் நாம மனுஷங்களோட உணர்ச்சிகளை தாண்டி இயந்திரத்தோட லாஜிக்க புரிஞ்சுக்கணும். இந்த அல்காரிதம்களுக்கு விருப்பம், வெறுப்பு, கோபங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. அப்போ அதுக்கு என்னதான் புரியும்? அதுக்கு புரியிற ஒரே மொழி கவனம், அதாவது அட்டென்ஷன். நீங்க கோவத்துல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்டும் அதை பார்த்து கோவப்பட்டா ஃபைனலா அங்க என்ன நடக்குது? என் ஃப்ரெண்ட் அந்த வீடியோவை பார்க்கறான், ஓ அவன் அந்த ஆப்க்கு திரும்ப வரான். எக்ஸாக்ட்லி, அவரோட கவனமும் அந்த ஆப்க்கு கிடைக்குது. ஒரு வீடியோ எவ்வளோ பேர் அந்த ஆப்குள்ள இழுத்து வருதுங்கிறது தான் அல்காரிதமோட ஒரே அளவுகோல். புரியுது. அதனாலதான் ரொம்ப அமைதியான அறிவுபூர்வமான தகவல்களை விட கோபத்தையும் அதிர்ச்சியும் விவாதத்தையும் தூண்டுற வீடியோக்கள் ரொம்ப வேகமா உலகெங்கும் பரவுது. எனக்கு இப்போ ஒரு முழு பிக்சர் கிடைக்குது. நீங்க சொல்றத பார்த்தா இந்த சிஸ்டம் ஒரு வீடியோவோட தரத்தையோ அதுல இருக்கிற உண்மையும் மதிப்பிடுறதே இல்ல. சத்தியமா இல்ல. எந்த எமோஷன் மனுஷங்களை அதிக நேரம் இந்த ஸ்கிரீனோட கட்டி போடுன்னு கணக்கு பண்ணி அந்த எமோஷனை தூண்டுற கண்டென்ட்டை மட்டுமே இது பெரிய அளவுல பரவ செய்யுது. துல்லியமா புடிச்சிட்டீங்க. டெக்னிக்கல் மொழியில இத நெட்வொர்க் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஷேரும் ஆப்ல இல்லாத ஒருத்தரை உள்ள கொண்டு வர்ற ஒரு தூண்டில். அந்த தூண்டிலுக்கான இறை தான் நம்ம உணர்ச்சிகள், சரியா? ஆமா, உங்க எமோஷன் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அதுதான் இறை. இந்த லாஜிக்ல இயங்குறதால தான் உண்மை செய்திகளை விட போலி செய்திகள் 6 மடங்கு வேகமா பரவுதுன்னு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. 6 மடங்கா? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. ஏன்னா ஃபேக் நியூஸ் எப்பவுமே மனுஷனோட பயத்தையோ இல்ல ஆத்திரத்தையோ தூண்டுற வகையிலே ரொம்ப கவனமா டிசைன் பண்ணப்படுது. இது மிகப்பெரிய ஆபத்தா முடியுது. சரி, இப்படி ஒவ்வொரு செகண்டும் நம்மள டெஸ்ட் பண்ணி நம்ம உணர்ச்சிகளை தூண்டி நம்மள ஆப்புக்குள்ளேயே வச்சிருக்கிறதோட இறுதி விளைவு என்ன? இந்த மொத்த பயணத்தோட எண்டுகோல் என்னன்னா, உங்களுக்கென்று ஒரு தனி பயனாக்கப்பட்ட பிரத்யேக முகப்பு திரைய, அதாவது பர்சனலைஸ்டு ஃபீட உருவாக்குறது தான். மேலோட்டமா பார்த்தா இது ரொம்ப வசதியானதா தோணுமே. ஆமா, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருந்தா உங்க ஸ்கிரீன் முழுக்க நீங்க தேடாமலே ஸ்போர்ட்ஸ் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு டிராவல் பிடிக்கும்னா அழகான மலைகளும் புது ஊர்களும் என் ஸ்கிரீன் ஆக்கிரமிக்கும். இது எனக்கு பிடிச்ச ஒரு பாதுகாப்பான உலகமா தோணும். ஆனா இதோட சைக்கலாஜிக்கல் சைடு எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆமா, இது கேக்கு ரொம்ப வசதியா இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒண்ணு இடிக்குது. என்னன்னு சொல்லுங்க? எனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தா அது என்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிடாதா? நான் ஒரு கண்ணாடியோட முன்னாடி நின்னுகிட்டு என் முகத்தையே திரும்ப திரும்ப பார்த்து ரசிக்கிற ஒரு மாயையில இது என்ன தள்ளிடும்னு தோணுது. நீங்க சொன்ன அதே கண்ணாடிங்கிற வார்த்தை தான் இதுக்கு பொருத்தமான விளக்கம். நீங்க எதை நம்புறீங்களோ அதையே உங்ககிட்ட பல மடங்கு பெருசாக்கி காட்டுற ஒரு மாய கண்ணாடி தான் இந்த அல்கோரிதம். ஓ,
அதான் எக்கோ சேம்பரா? கரெக்ட். தகவல் தொழில்நுட்பத் துறையில ஒத்த கருத்துள்ளவர்களின் வட்டம் இல்லனா எதிரொலி அறைன்னு குறிப்பிடுவாங்க. அதாவது நம்ம சத்தமே நமக்கு திரும்ப கேக்குற மாதிரி. ஆமா. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கருத்தையோ இல்ல ஒரு உளவு முறையையோ நீங்க ஆதரிக்க தொடங்குனா இந்த சிஸ்டம் உங்க ஸ்கிரீனை அதே கருத்துள்ள வீடியோக்களால நிரப்பிடும். அப்போ எனக்கு எதிரான கருத்துகள், உங்க கருத்துக்கு எதிரான மாற்று கருத்துடைய எந்த ஒரு வீடியோவும் உங்க கண்ணுக்கு தட்டுப்படாமலேயே இருட்டடிப்பு செய்யப்பட்டுரும். இத நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதாவது நான் உலகத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே என் போனை நோண்டுறேன். ஆனா உண்மையில நான் என்ன சுத்தி இருக்கிற ஒரு கற்பனை சுவரை பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் நிதர்சனமான உண்மை. இது என் சிந்தனையை எப்படி முடக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் யோசிச்சு பார்க்கறேன். இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட மாத்திரை உடம்புக்கு கேடு விளைவிக்கும்னு சந்தேகம் வந்து அதை பத்தி ஒரு வீடியோ பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பாக்குறீங்க. அடுத்த 10 நிமிஷத்துல அதே மாத்திரை எப்படி உயிரை பறிக்கும்னு 100 பேர் பேசுற வீடியோக்கள் என் ஸ்கிரீனுக்கு வருது. கண்டிப்பா வரும். சாயந்தரம் பாத்தீங்கன்னா நான் அந்த மாத்திரைய கொடிய விஷம்னே முழுமையா நம்ப தொடங்கிடுவேன். என் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுவேன். ஆனா அது பல உயிர்களை காப்பாத்துற ஒரு சாதாரண மருந்துங்கிற உண்மை என் கண்ணுக்கு வந்திருக்கவே வராது. இதுதான் அந்த எதிரொலி அறை இல்லையா? மிக சரியான உதாரணம். இந்த எதிரொலி அறையோட ஆபத்து என்னன்னா அது உங்களுக்கு வெளி உலகத்தோட முழுமையான பிக்சரை காட்டுறதில்ல. ஆமா, நம்ம நம்பிக்கைக்கு மட்டும் தீனி போடுது. கரெக்ட். மனுஷ மூளை எப்பவுமே தன் கருத்தை ஆமோதிக்கிற விஷயங்களை தான் தேடும். இத சைக்காலஜில கன்ஃபர்மேஷன் பயாஸ், அதாவது உறுதிப்படுத்தும் சார்பு நிலைன்னு சொல்வாங்க. அந்த வீக்னஸ அல்காரிதம் யூஸ் பண்ணிக்குதா? ஆமா. அன்காரடங்கள் மனுஷங்களோட இந்த அடிப்படை பலவீனத்தை கண்டுபிடிச்சு அதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது. இதனால தான் சமுதாயத்துல 2 வேறுபட்ட கருத்துக்கள் கொண்ட மக்கள் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரும் பிளவு உருவாகுது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு காட்டப்படுற உலகம்தான் முழுமையான உண்மைன்னு தீவிரமா நம்ப தொடங்குறாங்க. அதுதான் இதுல இருக்கிற பெரிய சிக்கல். நாம வண்டிய ஓட்டுறோம்னு உறுதியா நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா ஸ்டியரிங் வீல் அல்காரிதம் கையில இருக்கு. நாம நம்ம சிந்தனைகளை நாமே உருவாக்குறதா சொல்லிக்கிறோம். ஆனா அந்த சிந்தனைகளுக்கான மூலப்பொருட்களை எந்த லாஜிக்கும் இல்லாத ஒரு மிஷின் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. சரி, இந்த 2 யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பெரும் சுழல்ல இருந்து தப்பிக்கிறது எப்படி? இந்த மாய உலகத்தோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட வழியே இல்லையா? வழி நிச்சயமா இருக்கு. ஆனா அதுக்கு நாம கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும். தொழில்நுட்பத்தாலே எதிர்கொள்ளணும். அதை எப்படி பண்றது? இத நாம புத்திசாலித்தனமான பயன்பாடுன்னு சொல்லலாம். இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு முரட்டுத்தனமான அமைப்பு கிடையாது. அது ரொம்ப ஈஸியா உடையக்கூடிய உங்க நடத்தைய மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு சிஸ்டம். ஓ, அத நாமளே உடைக்கலாமா? ஆமா. நீங்க உங்க வழக்கமான பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி நடந்தா அது குழப்பமடைஞ்சிரும். அதாவது அது நம்மள பத்தி உருவாக்கி வச்சிருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் மேப்பை நாமே அழிச்சு திரும்பவும் குழப்பணும்னு சொல்றீங்க. அதை எப்படி பிராக்டிக்கலா செய்யறது? ரொம்ப சிம்பிள். வேணும்னே உங்க விருப்பங்களுக்கு முரணான விஷயங்களை தேடி பாருங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை ஆதரிக்கிறவரா இருந்தா நேர்மாறான சித்தாந்தத்தை கொண்ட தரமான உரையாடல்களை முழுமையா பாருங்க. அப்போ அது குழம்பிடுமா? கண்டிப்பா. உங்களுக்கு சுத்தமா பரிச்சயம் இல்லாத தலைப்புகள்ல, உதாரணமா விண்வெளி பத்தியோ இல்ல தொல்லியல் பத்தியோ வீடியோக்களை தேடுங்க. நீங்க இப்படி தொடர்ந்து முரண்பாடான சிக்னல்களை கொடுக்கும்போது அல்காரிதமால உங்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது. அப்போ என்னோட எக்கோ சேம்பர் உடையும்னு சொல்றீங்க? ஆமா. உங்களோட எதிரொலி அறையோட சுவர்கள் உடைய தொடங்கும். உங்க ஸ்கிரீன்ல பல்வேறு கோணங்கள் கொண்ட பலதரப்பட்ட தகவல்கள் வர தொடங்கும். அருமையான யோசனை. நாம நமக்கு தரப்படுற உணவை மட்டும் சாப்பிடாம நமக்கான மெனுவை நாமே தேர்ந்தெடுக்க தொடங்கணும். கரெக்ட். இதோட சேர்த்து நாம பாக்குற தகவல்களை கேள்வி கேட்கிற பழக்கத்தையும் வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு செய்தி ரொம்ப எமோஷனலா நம்மள ஆத்திரப்படுத்துற வகையில டிசைன் பண்ணப்பட்டிருந்தா அது ஷேர் செய்யப்படுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பொறின்னு நம்ம உணரணும். மிக முக்கியமான பாயிண்ட் இது. அந்த பொறியில சிக்காம செய்தியோட நம்பகத்தன்மையை சரிபார்க்க வேண்டியது நம்ம கடமையாகுது. நிச்சயமா. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம நம்ம போன்ல செலவிடுற நேரத்தை நாமே தீர்மானிக்கணும். அந்த முடிலில்லாத ஸ்க்ரோலிங்ல இருந்து வெளியில வரணும். ஆமா. ஸ்கிரீனை தொடர்ந்து நகர்த்திக்கிட்டே இருக்கிறது ஒரு பழக்கமா வச்சுக்காம நமக்கு என்ன வேணுமோ அதுக்காக ஆப்புக்குள்ள போகணும். அதை முடிச்ச உடனே வெளியே வர்ற சுய கட்டுப்பாடு தேவை. நீங்க எந்த அளவுக்கு விழிப்போட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்காரிதமோட கட்டுப்பாடு உங்க மேல குறையும். நீங்க ஸ்கிரீனை நகர்த்துறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையில அல்காரிதம் தான் உங்களை நகர்த்து சொல்லுதுங்கிற யதார்த்தத்தை மாத்தி நாம உண்மையிலேயே கட்டுப்பாட்டு எடுத்துக்கணும். அதுதான் நம்மளோட முதல் படியா இருக்கணும். இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் ரொம்ப ஆழமானவை.
ஒரு சாதாரண கவனித்தல்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன டெஸ்ட்டுகள் மூலமா நம்ம ரசனையை எப்படி எடை போடுதுங்கிறதையும் நம்ம கவனத்தை தக்க வைக்க எமோஷன்ஸை எப்படி தூண்டுதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதோட நம்மள ஒரு குறுகிய எதிரொலி அறைக்குள்ள எப்படி அடைக்குதுங்கிறதையும் மிக தெளிவா பார்த்திருக்கோம். ஆமா, தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வெறும் ஒரு கருவிதான். அது தானாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதில்ல. அது நம்மளோட உள்ளீடுகளை, நம்ம பலவீனங்களை, நம்ம விருப்பங்களை பிரதிபலிக்கிற ஒரு மெஷின் மட்டுமே. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு. இறுதியா இந்த விரிவான தேடல்ல நாம விவாதிச்ச ஆதாரங்களை வச்சுக்கிட்டு ஒரு புது கோணத்துல சிந்திச்சு பார்ப்போம். நீங்க சொன்னது போல இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மட்டும்தான். அது நாம உள் மனசுல எதை பார்க்க விரும்புறோமோ அதைத்தான் பிரம்மாண்டமா காட்டுது. ஆமா, அது உண்மைதான். அப்படியென்றால் சமூக வலைத்தளங்கள்ல இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரங்களும் போலி செய்திகளும் பிரிவினைய தூண்டுற வதந்திகளும் மிக வேகமா பரவுறதுக்கு உண்மையில தொழில்நுட்பம் மட்டும்தான் காரணமா? இது ஒரு பெரிய கேள்விதான். அல்லது மனித மதங்களோட ஆழத்துல மறைஞ்சிருக்க இருண்ட விருப்பங்களையும் உணர்ச்சிகரமான மற்றும் அதிர்ச்சியூற்ற விஷயங்களுக்கு நம்ம இயல்பாகவே காட்டுற அதீத ஆர்வத்தையும் இந்த அல்காரிதம் வெறும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருதா? பிரச்சனை அந்த ஏஐ சிஸ்டத்துல இருக்கா, இல்ல நம்ம மனித இயல்பிலேயே இருக்கா? இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு முறை ஸ்கிரீனை நகர்த்தும் போதும் அந்த ஆப் உங்களை கட்டுப்படுத்துதா, இல்ல உங்க மனசோட ஆழமான பிம்பத்தை அது உங்களுக்கு திருப்பி காட்டுதா? மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் விரிவான ஆழமான அலசல்ல சந்திப்போம்.